தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பொறுப்பாளுநர் ஆர்.வி. அருளேகருடன் திமுக பிரதிநிதிகள் சந்திப்பு. குதிரை பேரம் மூலம் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை பதவி விலகச் செய்ய முதலமைச்சர் விஜய் முயன்றதாக வைகோ பேசியதை சுட்டிக்காட்டி ஆளுநரிடம் புகார் மனு. தமிழகத்தில் நடைபெற்று வரும் குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்தக் கோரி ஆளுநரை சந்தித்தோம். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனை கட்சி மாறக் கோரி போலீசார் வற்புறுத்தியது தொடர்பாகவும் மனு அளித்ததாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி விளக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்ய நடைபெறவில்லை. நாகர்கோயில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டினிடம் பேரம் பேசியது தாவேக. வேப்பனஹள்ளி திமுக எம்எல்ஏ சீனிவாசனிடமும் தாவேகாவினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக ஆர்.எஸ். பாரதி பகிரங்க குற்றச்சாட்டு. திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோயிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்ஃபோலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களிடம் கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். அதே போல் சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி, நீங்கள் வந்துட்டுனா நீ இளைஞராக இருக்கிற இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாய், நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தரோன்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அண்மையில் தாவேகாவில் இணைந்த சி. விஜயபாஸ்கரை வைத்து ஓ.எஸ். மணியனிடம் பேரம் பேசியது தாவேகா. பாஜகவை தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பாக தாவேகா அரசு மீது திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் ஓஎஸ் மணியன் கிட்ட பேசியிருக்காராம். ஓஎஸ் மணியனே சொல்கிறார், இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க. ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வழிய தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு. கிண்டி ஆளுநர் மாளிகையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாநிலங்களவை எம்பி இன்பதுரை ஆகியோர் மனு. ஆய்வு செய்வதற்கு ஆளுநருக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஆளுநரை கொச்சைப்படுத்தி பேசுவது அமைச்சருக்கு அழகல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. பெண் குழந்தைகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்து ஆளுநரிடம் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அமைச்சர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை கோரி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும், கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும்
அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். பணியிட மாறுதலுக்கு லஞ்சம் பெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் மீது புகார் வந்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தாவேக அரசை தொடர்ந்து பாஜக விமர்சித்துதான் வருவதாகவும் பேட்டி. நிர்மல்குமார் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபா வரை லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்கள் பகிரமாக குற்றச்சாட்டு, நாங்கள் யாருக்கும் பின்புலமாக இல்லை. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களை தவிர 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்கிய மனு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வோர் தயக்கமின்றி ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் பிரச்சினைகளை தன்னிடம் கூறினால் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு தீர்வு காண்பேன் என ஆளுநர் அருளேகர் உறுதி. தாவேகா பேர விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய திருவல்லிக்கேணி போலீசார். ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகியோர் பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும். எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவைத் தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. தனது பேரனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தினருடன் லண்டன் புறப்பட்டுச் சென்றார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக முழக்கம் எழுப்பி வழியனுப்பி வைத்த அக்கட்சி தொண்டர்கள். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட விவகாரம். திருச்செந்தூர் நீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன்தாரர்களுடன் வந்து 10,000 ரூபாய் பிணைத் தொகை கட்டிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன். தாவேகாவில் இணையுமாறு அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கொண்டு தாவேகா மிரட்டியதாக பரந்தாமன் குற்றச்சாட்டு. அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட பதியப்பட்ட வழக்கில் 6 மணி நேரம் விசாரித்தது ஏன் என்றும் கேள்வி. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்துதான் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை தாவேகாவுக்கு இல்லை. அவருடைய அனைத்து கருத்துக்களுக்கும் நம்மால் பதில் சொல்ல இயலாது எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. சகோதரர் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிதியமைச்சர் மரிய வில்சன். ஒரு 10ஆம் தேதி மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சேரலாதன் உத்தரவு. தாவேகா அமைச்சரவையில் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவர் மீதும் கிரிமினல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் விமர்சனம்.
கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையது அல்ல. கணக்கு தீர்ப்போம் என பேசியிருப்பது ஆதவ் வகிக்கும் அமைச்சர் பொறுப்புக்கு பெருமை சேர்க்காது என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திருமாவளவன் வென்று துணை முதலமைச்சராக வேண்டும். ஓமலூரில் நடைபெற்ற மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். அணு கனிமங்களை அகழ்ந்தெடுப்பதில் கன்னியாகுமரி மக்கள் நலனிற்கு எதிராக முடிவு எடுக்கப்படாது. உள்ளூர் மக்களிடம் கலந்தாலோசிக்காமல் அரசு எப்போது முடிவு எடுக்காது என குமரி மாவட்ட கடலோர கிராம பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் பிரபு எக்ஸ் தளத்தில் பதிவு. உடல்நலக் குறைவு காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. ராமதாஸின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். வடமேற்கு வங்காள விரிகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 3 நாட்களில் வடக்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும் வானிலை மையம் தகவல். திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே இறால் தொழிற்சாலையிலிருந்து 2 டன் அமோனியா கழிவுகளை அகற்றும் பணி தொடக்கம். வாயு அகற்றும் பணிகள் நடைபெறுவதால் தொழிற்சாலையை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. அமோனியா கசிவு விவகாரத்தில் முழு அறிக்கை பெறப்பட்டு அதிகாரிகள் மெத்தனம் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். முழுமையான அறிக்கைக்கு பிறகு தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுவது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கவிதா பேட்டி. திருவாரூர் அருகே குட்கா விற்பனையாளர்களிடம் லஞ்சம் வாங்கிய 2 தலைமை காவலர்கள் சஸ்பெண்ட். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் அதிரடி உத்தரவு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். பல்வேறு முக்கிய விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் பிரிவினைவாத அரசியலில் ஈடுபட்டதில்லை. தேசம் மட்டுமே முதன்மை என்ற கொள்கையுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ராஜஸ்தானில் உள்ள முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து வல்லுநர்களிடம் கேட்டறிந்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகள் வரை கையாளும் வகையில் வடிவமைப்பு. மகாராஷ்டிராவின் தலைநகரான மும்பையில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. சுரங்கப்பாதை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் மூழ்கடித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மும்பையில் வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் பல்வேறு இடங்களில் இடுப்பளவுக்கு தேங்கிய மழை நீர். இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடி ரூபாயில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல். ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கும் ஆகாஷ் தரங் உள்ளிட்ட உபகரணங்கள், ஆயுதங்களை வாங்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. மின் வாகனங்களின் பேட்டரிகளை மொபைல் போன்கள் மூலம் முடக்க தவறாக பயன்படுத்தப்பட்ட
பேட் BMS, ஸ்மார்ட் BMS உள்ளிட்ட 7 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை. சில யூடியூபர்கள் தங்களது ஸ்மார்ட் போன் மூலம் மின்சார ஆட்டோக்களை செயலிழக்க செய்த வீடியோ வைரலான நிலையில் கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்களுக்கு உத்தரவு. அமெரிக்காவை சேர்ந்த LGBTQ குழுவினர் பயணித்த சொகுசு கப்பலை அனுமதிக்க துருக்கி அரசு மறுத்ததால் சர்ச்சை. கப்பலில் பயணிப்பவர்களின் செயல்பாடுகள் தங்களது நாட்டின் கலாச்சாரத்திற்கு முரணாக இருப்பதாக கூறி மறுப்பு. FIFA உலகக்கோப்பையை அமெரிக்க அணி வென்றால் நிலவுக்கு கால்பந்தை அனுப்புவோம் என நாசா வாக்குறுதி. டீம் USA வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாசா தலைவர் ஜாரக் ஐசக்மேன் அறிவிப்பு.